தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அன்பு உயிர்ப்பு இயேசுனுடைய அன்பு செல்லப்பிள்ளைகளே, இதோ இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு பொருளும் சரி, எந்த ஒரு மனிதனும் சரி, எந்த ஒரு உயிரினங்களும் சரி, மற்றவரை சார்ந்து இணைந்து வாழுகின்ற பொழுது அங்கு வெற்றி கிடைக்கும், அங்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அங்கு நிறைவு கிடைக்கும், அங்கு எல்லாவித அமைப்பும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால் தான் என்னவோ தொடக்கத்திலேயே கடவுள் தன் சாயல் மனிதனை படைக்கிற பொழுது அவன் தனிமையில் இருப்பது நல்லது அல்ல என்று அறிந்த கடவுள் அவனுக்கு இணையான ஒரு பெண்ணை படைத்து, ஏவாளை படைத்து, அவளோடு இணைந்து வாழ, அங்கு நிறைவு காண அங்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று உலகமே என்ன செய்கிறது? மற்றவரோடு சார்ந்து இணைந்து தான் வாழ்கிறது. புரியுங்களா? எனவே இப்படிப்பட்ட பார்க்கின்ற பொழுது இந்த மனிதனோடு மட்டுமல்ல, இந்த பொருட்களோடு மட்டுமல்ல, மாறாக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றால், நாம் நிறைவு பெற வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால், தேவன் இன்று தன்னோடு இணைந்து வாழ அவர் அழைப்பு விடுக்கிறார். இதற்கு தான் அவர் ஓமையாக திராட்சை செடியையும் அதனுடைய கிளைகளையும் நமக்கு ஓமையாக படுத்திருக்கிறார். ஒரு திராட்சை செடியோடு அதன் கிளை இணைந்திருந்தால் என்று அந்த கிளை கனி தர முடியாது, வளர முடியாது, வாழ்வு தர முடியாது, பூக்க முடியாது, காய்க்க முடியாது என்று சொல்லி அருமையான ஒரு ஓமையின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நாம் அந்த பாருங்க, ஆண்டவர் இந்த இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கிறோம், இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு செடி அந்த கிளையோடு இணைந்திருந்தால்தான் அந்த கிளையானது கனி தர முடியும் என்று சொல்லுகிறார். எனவே கனிதர இல்லை என்றால் வெட்டிவிடப்படும் என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு திராட்சை கொடியாக அவர் இருந்தாலும் நம்மையெல்லாம் அதனுடைய கிளையாக அவர் கண்டு பாவிக்கிறார். எனவே இதுதான் இந்த 2ஆம் வாசகத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மோடு தன்னோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று மட்டுமல்ல, அன்று விவிலியத்திலே பாருங்கள், புரட்டி பாருங்கள், யாரெல்லாம் தேவனோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், நிறைவு பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தாவீது கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. நோவா கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார், குற்றமற்றவனாக நேர்மையாளராக வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன், யாக்கோபினுடைய சகோதரர்களுடைய ஒருவர் யோசேப்பு கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார், கடவுளும் அவரோடு இணைந்து வாழ்ந்தார். எனவே அவர் அந்த எகிப்து தேசத்திற்கே அதிபராக அவர் உயர்த்தப்படுகிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. யோசேப்பாத்து கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார், அவர் வெற்றி கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நாம் அனைவரும் தேவனோடு இணைந்து வாழ அவர் ஒரு திராட்சை செடியாகவும் நாம் அதனுடைய கிளைகளாகவும் நமக்கு ஓமையாக இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி கிளையானது தனியாக கனி தர முடியாது, பலன் தர முடியாது என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் நம்மையும் அந்த அழைப்பு தான் விடுக்கிறார். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் அன்றி நம்மளால் கனி தர முடியாது. நாம் பயனற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த திராட்சை கொடியோடு இணைந்த கிளை எப்படி இருக்கப்படுமா? நல்ல கனி தரும்படி அந்த கிளைகளை தரித்து விடுவாராம் ஆண்டவர். எனவே தரித்து விடுவது என்பது ஒருவித துன்பமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இடையூறுகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறோம், பயனற்றவராக வாழ்ந்து விடுகிறோம். எனவே இந்த நேரத்திலே தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நிச்சயம் அன்புமிக்க சகோதரமே, ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுகிறேனே. அன்று ஒரு நாள் ஒரு தாய்க்கோழி தன் குழந்தை குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருந்தது. எனவே அவ்வாறு மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது தாயினுடைய குரலுக்கு கேட்டவாறு அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அதோடு இணைந்து வாழ்ந்தன. எனவே சில குஞ்சுகள் சில நேரங்களிலே தாயை விட்டு சற்று பக்கத்திலே அகன்று விரிந்து வாழ்ந்தன. எனவே ஒரு நாள் அந்த வழக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாய்க்கோழி தன்னுடைய எதிரியாகிய பருந்தை பார்த்தவுடனே ஒருவித ஓசையை கிளப்பியது. எல்லாம் மற்ற குஞ்சுகளும் அம்மா அழைக்கிறாள் என்று சொல்லி ஏதோ எதிரி வருகிறான் என்று நினைத்த அந்த மற்ற குஞ்சுகள் எல்லாரும் ஓடி போய் தாயினுடைய ரெக்கைக்குள் ஒளிந்து கொண்டன. ஆனால் ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் அது என்ன கூப்பிடுவது, நான் என்ன போய் சேர்வது என்று நினைத்து தனியாக மேய்ந்து கொண்டிருந்தது. தாயை விட்டு அகன்று இருந்தது. எதிரியாகிய பருந்து வந்தான், லபக்கென்று அந்த குஞ்சியை தூக்கிவிட்டு சென்று விட்டது.
இரையாகிவிட்டது. பாருங்கள், இதே போன்றுதான் தேவன் சொல்லுகிறார், இந்த தாயின் அன்பை விட மேலான அன்பாக தன்னை நம்மையெல்லாம் பாவித்து என்ன சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனி தர முடியாது என்று சொல்லுகிறார் இந்த தேவன். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நம்முடைய இந்த உலகத்தில் செல்வங்கள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் கூட நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனால் நாம் நிறைவு காண வேண்டும் என்றால் தேவனோடு இணைந்து இருந்தால் என்று நம்மளால் இந்த உலகத்திலே பலன் தர முடியாது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாக நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக தேவனுடைய பாடுகளோடு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். இயேசுவோடு இணைந்ததனால்தான் அவருடைய தந்தையை அப்பா தந்தை என்று சொல்லி கூப்பிடுவதற்கு நமக்கு உரிமை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த தேவத்திரை அனுமானத்தின் வழியாக, திருவருள் சாதனத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே ஒவ்வொரு அருள் சாதனத்தின் வழியாக தேவனோடு இணைந்திருப்போம், தேவனோடு ஒன்றித்து வாழ்வோம். அது திருமுழுக்காக இருக்கலாம், உறுதி பூசுதலாக இருக்கலாம், நற்கருணையாக இருக்கலாம், ஒப்புரவு அருள் சாதனமாக இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட அருள் சாதனங்கள் வழியாக தேவனோடு இணைந்து வாழ்வோம். எனவே இதைத்தான் திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனோடு இணைந்த நிலையில் இறக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாழுகின்றது போல மட்டுமல்ல, வாழ்கின்ற பொழுது தேவனோடு இணைந்து வாழ்ந்தோம் என்றால் எந்த நேரத்தில் மரணத்தை சந்திக்கின்ற நாம் தேவனோடு மரிப்போம், பேறு பெற்றவர்களாகவும் ஆவோம், பயன் தருவாக இருப்போம். எனவே இந்த நேரத்திலே தேவனோடு இணையக்கூடிய நல்ல நல்ல காரியங்களை நினைத்து பார்ப்போம், இறை வார்த்தையை கேட்போம், தேவனோடு இணைந்திருப்போம், நற்கருணை உட்கொள்வோம், தேவனோடு இணைந்திருப்போம், சேவை செய்வோம், பணிகளை செய்வோம், மற்றவர்களுக்கு இறைவனோடு இணைந்திருப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இறைவனோடு இணைந்த நிலையில் வாழ அழைப்பு விடுப்பாராக. ஆமேன்.